சம்டைம்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு மம்மிஸ் அதாவது இப்போ யங் ஜென்ரேஷனில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு நைட் உட்காந்து ஐயோ என்னால் முடியலப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்லாம் கதறி அழுவுற அந்த இது தருணம் யாருக்கு வரும் அப்படின்னா வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்வாங்க, கட்டாயமா இருக்கும். ஒரு இந்த டைம் வரைக்கும் தான் அம்மா வீட்டில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு வந்து ஆகணும், வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்க்கிளில் நான் ஒரு ரெண்டு மூணு பேரில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பாவம் அவங்க வேலைக்கும் போய் ஆகணும், குழந்தையும் பார்க்கணும், அந்த குழந்தைக்கு பார்க்கணும், குழந்தைக்கு ஒரு ஒரு ஆளை வந்து பார்த்துக்க வச்சுக்கிட்டாலும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களையும் மானிட்டர் பண்ணும். பெரிய ப்ரெஷர் அது நிஜமா. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது வந்து ப்ரெஷராக இருக்கும். மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா, பாட்டி, அம்மா, அத்தை, வீட்டுக்காரு, அப்பா, மாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் இருந்தால் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000